பல்லடம் அருகே கடந்த மாதம் வினோத் கண்ணன் என்ற பிரபல ரவுடி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைதானவர்களில் இருவரை விசாரணைக்கு அழைத்து சென்றபோது தப்பியோட முயற்சித்ததில் இருவருக்கும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்க கேட்கலாம். சதீஷ்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். பல்லடம் அருகே கரைப்பூர் பகுதியில் கடந்த மாதம் வினோத் கண்ணன் என்ற பிரபல ரவுடி தலை சிதைத்த நிலையில கொடூர கொலை செய்யப்பட்ட வழக்குல அக்னி பிரதர்ஸ் குழுவைச் சேர்ந்த 10 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்ட நிலையில இச்சம்பவம் தொடர்பாக முக்கிய குற்றவாளிகளான சிவகங்கை மாவட்டம் அரவங்காடு பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் மற்றும் ராஜேஷ் ஆகியோரை விசாரணை நீதிமன்ற காவலில் எடுத்து வந்திருக்காங்க போலீசார். அந்த எடுத்து வந்த சம்பவத்தை தொடர்ந்து அவங்க அந்த சம்பவத்துக்காக பயன்படுத்திய கத்தி மற்றும் ஆயுதங்களை கல்குவாரியில ஒரு இடத்துல மறைத்து வைத்திருக்கிறதா தகவல் தெரிவித்து, இத்தகவலை அடுத்து அவர் அப்பகுதிக்கு விசாரணைக்காக போலீசார் அழைத்து சென்ற என்கவுண்டர் செய்து விடுவார்களோ என்ற பயத்தில் தங்கராஜ் மற்றும் ராஜேஷ் ஆகிய இருவரும் போலீஸை தள்ளிவிட்டு தப்பிக்க முயன்ற போது அப்பகுதியில் எதிர்பாராத பள்ளத்தில் தவறி விழுந்தது. ராஜேஷோட இடது காலும் மற்றும் தங்கராஜோட வலது காலும் முறிவு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அவர்களை சிகிச்சைக்காக அழைத்து அட்மிட் செய்துள்ளனர். மேலும் சிகிச்சை உள்ள 2 குற்றவாளிகளையும் பல்லடம் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சித்ரா விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.